மதுரம் கதையோட ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ பிரியாணி கடையில பார்க்க கப்பல் வேலையை விட்டுட்டு ஹீரோயினையே காதல் காதல்னு நோக்க கடைசியில காத்திருந்து காத்திருந்து காதலுக்காக தன்னோட பேரண்ட்ஸையே கைவிடுறாங்க பெங்காலி ஹீரோயின். என்னதான் ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லைனாலும் உனக்கு நீ எனக்கு நான் ஒரு குடும்பமா வாழலான்னு ஆசையோட கனவோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டு 3வது நாள் ஹீரோயின் சமைக்க போகும்போது கால் தவறி கீழே விழுகிறாங்க. விழுந்து பின்மண்டையில அடிபட்டது. ஐசியூ வார்ட்லயே செட்டில் ஆகுறாங்க. ஹீரோ ஜிஹெச்சுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாரு. வேலை வெட்டிலாம் விட்டுட்டு கடன் வாங்கி வைஃபை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி தன்னோட சோகத்தை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு சந்தோஷமா காட்டிக்கிற ஹீரோ கூட இருக்க அட்டெண்டர் பையன் தான் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போறேன், அம்மாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே இல்ல நீ அப்படி பண்ணிராத, வாழ்க்கை தனிமையாயிரும், எல்லா பிரச்சனையும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சரி பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பையனும் புரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃபோட சேர்றான். அந்த நேரம் பெரிய டாக்டர் ஹீரோவை கூப்பிட்டு உன்னோட ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணணும், காலம் தான் இனி பதில் சொல்லணும், கடவுள் இருக்காருன்னு நம்பு, இனி நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு அதிர்ச்சியா பேச ஹீரோ எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு வந்துட்டு முதல்ல ஏத்துக்கலனாலும் கடைசியில டிஸ்சார்ஜ் பண்ண ஒத்துக்கிறாரு. ஹீரோயினை நடக்க வச்சு கூட்டிட்டு போனவர் இப்ப வீல் சேர்ல தள்ளி கூட்டிட்டு போறாரு. 3 நாள் மட்டும் வாழ்ந்த கல்யாண வாழ்க்கை, வாழ வேண்டிய வயசுல எவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு வருத்தம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன் கூடயே இருக்கேன், டெய்லி உனக்கு சமைச்சு போடுறேன், உன் துணியெல்லாம் துவைச்சு போடுறேன், உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், ஆனா உன்னை விட்டுட்டு போவேன்னு மட்டும் நினைச்சிடாதன்னு சொல்லிட்டு பிரியமா பேச ஹீரோ பேச்சை கேட்ட ஹீரோயின் ஏக்கமா கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹீரோ கண்ணை தடிச்சு விடுறதோட படமும் முடியுது.